ஏமா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீ? நான்லாம் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி இங்கே வந்து உட்காந்துருக்கேன். நீ என்னம்மா ஒரே இதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்க? நீ படுற கஷ்டத்துக்கும் இதான்ப்பா காரணம். நான் சொல்றது கொஞ்சம் விளங்கிக்க. ஏமா நீ சொன்னதெல்லாம் கேட்டு நீ சொல்றபடி தான் நடந்துக்கிட்டு இருக்கான். இப்போ உனக்கு என்ன, ஜோசியரை பார்க்கணும் அவ்வளோதானே? சரி எப்படே இந்த ஃபோனை போட்டு இந்த ஜோசியரை வர சொல்லு. சரிண்ணா. இந்த கதிர் பயில காணமே, அதுக்கு எந்த ஜோசியர்கிட்ட கேட்குறதா அதையும் சொல்லு. எப்பா ஞான சக்தி, அவன் எங்கே இருக்கான்னு பாருங்கப்பா. அவன் மாமனார் அப்படிங்கப்பா, அவன் கூட தான் எனக்கு சுற்றிட்டு தர்றான். அந்த ஆளுக்கு நான் அடிச்சு பார்த்துட்டேண்ணே. ரிங்கு போகுது, ஆனால் அவன் எடுக்கல. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நான் திரும்பவும் அடித்தேன், லைன் போகலை. நான் நினைக்கிறேன் என் ஃபோன் நம்பரை அவன் பிளாக் பண்ணி வச்சிருக்கான்னு. மெசேஜ் கூட போக மாட்டேங்குது. ஆமாம் ஆமாம், உங்களுக்கும் அந்த ஆளுக்கும் ஏற்கனவே ஏழாம் பொருத்தம். அதான் கட் பண்ணி விட்டு பிளாக் பண்ணியிருப்பாரு. டேய் டேய் கரியாளா, பேசாம இருற. ஏ சக்தி, நீ ஃபோன் அடிச்சு பாரு. என் கண்ணு முன்னாடி ஃபோன் அடி. ஸ்பீக்கரில் ஓடு. The subscriber is currently switched off. Please try after some time. இந்த பாருங்க, ஸ்விட்ச் ஆஃப். டேய் அவங்க மாமனார் கடி. The mobile number you have dialed is currently not reachable. இந்த பாருங்க, நாட் ரீச்சபிள். இப்படி தானே எனக்கு வந்தது. என்னடா எங்கடா போனாவே? அண்ணே, நான் தான் அன்னைக்கே சொன்னேன், அவன் சரி கிடையாது. அவன் ஏதோ கிரிமினல் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏப்பா சக்தி, என்னப்பா கிரிமினல் அதுதுங்கிற? அண்ணே, இந்த இப்போ சொத்தை திருப்பி கூட ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டா பாத்தீங்களா, அதுதான் சொல்றேன். சேச்சா, அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான்ப்பா. ஏதோ கோபத்தில் வார்த்தையை விடுவேன். அவன் நம்ம இடையில நாடகம் பண்ண மாட்டான்ப்பா.